விடுதலை சிறுத்தைகள் நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் சாதிய மதவாத கட்சிகளுக்கு அழைப்பு இல்லை என்று திருமாவளவன் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் அவர் ஒரு சமூக தலைவர் கூட இல்லை என்று மத்திய இணையமைச்சர் எல்முருகன் சாடியிருக்கிறார். காவிரி நீர் பிரச்சனைக்கு எல்லாரும் ஒன்று சேரணும்னு நம்ம சொல்றோம். ஈழத்தமிழர் பிரச்சனையில எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொல்றோம். அந்த மாதிரி மது ஒழிப்பு பிரச்சனைக்கு பிஜேபி உட்பட எல்லாரும் ஒன்று சேரணும். ஆனா எங்களுக்கு பிஜேபியோட சேர முடியாத ஒரு நெருடல் இருக்கு. சாதிய மதவாத சக்திகளோடு எங்களால் எந்த காலத்திலும் சமரசம் செய்து கொள்ள முடியாது. மற்ற கட்சிகள் யார் வேண்டுமானாலும் வரலாம். திமுகவும் வரலாம், அதிமுகவும் வரலாம், இடதுசாரிகளும் வரலாம். திருமாவளவனுக்கு பாமகவை பத்தி பாஜகவை பத்தி பேசுறதுக்கு யோகியதை இருக்கிறதா? முதல்ல அவர் யாரு? அவருடைய கட்சி என்ன? திருமாவளவன் ஒரு தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கான கட்சி கிடையாது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதே போல விடுதலை சிறுத்தைகள் ஒட்டுமொத்த தலித் மக்களுக்கான கட்சியும் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு ஜாதி பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான கட்சியாக தான் அந்த கட்சி தான் அவர் வச்சிருக்கிறார். அதனால பாஜகவை பத்தி பாமகவை பத்தி பேசுறதுக்கு எந்தவித யோகியதும் திருமாவளவன் கிடையாது. பாமக சாதி கட்சி என்று கூறிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பதிலளித்திருக்கிறார். சாதி கட்சி என்ற விமர்சனம் குறித்து இருவரும் காரசாரமாக தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அவர் கட்சி மட்டும் என்னவா? பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. 36 ஆண்டு காலமாக எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 6 இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி எல்லாம் எத்தனையோ சாதனைகள் செய்த கட்சியை தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். அது தவிர்க்க வேண்டும். எங்களாலையும் பேச முடியும், அவங்க கட்சியை பத்தி தரவுருவா எங்களாலையும் பேச முடியும். இதோட நிறுத்திக்குங்க. நீங்க மாநாடு நடத்தினா நடத்திட்டு போங்க. அந்த வகையில தான் திருமாவளவன் இது நடத்தினா நாங்க ஆதரிப்போம், அவ்வளவுதான். அதுல எங்களை அழைக்கிறாரு, கூப்பிட்டாரு, கூப்பிடல, அதெல்லாம் வேற வித. நாங்க யார் நடத்தினாலும் நாங்க ஆதரிப்போம். ஏன்னா இது எங்களுடைய அடிமட்ட, எங்க கட்சியினுடைய அடிமட்ட கொள்கை அது. ஆனாலும் இவங்க அந்த கட்சி, இவங்க இந்த கட்சி அப்படிலாம் பேசுறதுல அதை நிறுத்திக்கணும். மது ஒழிப்புல நாங்க PhD படிச்சிருக்கிறோம். திருமாவளவன் அவர்கள் இப்பதான் LKG வந்திருக்கிறார். அவர் தான் இப்பதான் தொடங்கி இருக்கிறாரு. ஆனா பாமகவை பற்றி நான் சொல்லக்கூடிய கருத்தை அவர் கண்டிச்சிருக்கிறாரு. அப்படி சொல்ல வைத்தது அவங்க தான். நாங்கள் சிதம்பரத்தில் நான் முதல்ல தேர்தல் நேரத்தில் மிகப்பெரிய வன்முறை நடந்ததற்கு அவர்கள் தான் காரணம். சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் பாமக எடுத்த நிலைப்பாடு தலித் வெறுப்பு என்பதாக அமைந்துவிட்டது. அதிலே குறிப்பாக விசிகாவுக்கு எதிராக, திருமாவளவனுக்கு எதிரான அபாண்டமான அவதூறுகள் திட்டமிட்டு பரப்பப்பட்டது. அதன் பிறகு நாங்கள் உயர்நிலைக் குழுவில் எடுத்த முடிவு, அந்த முடிவை நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அவ்வளவுதான். யாரையும் நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை, யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமில்லை. நாங்கள் காயப்படுத்தப்பட்டோம், நாங்கள் இரத்தக்கரையோடு கை குலுக்கினோம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. நாங்கள் LKG படித்தாலும் சரி, எங்களுக்கு அந்த சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது என்பது மக்கள் புரிந்து கொண்டால் போதும். ஆனால் திடுமென தேர்தல் அரசியலுக்காக சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் அகில இந்திய அளவிலே பிஜேபி சிறுபான்மை வெறுப்பு அரசியலை கையில் எடுத்ததைப் போல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அப்படி மைனாரிட்டிஸுக்கு எதிரான ஹேட் பாலிடிக்ஸை பேச முடியாத சூழலில் தலித் சமூகத்தை ரெண்டா, தலித் நான் தலித் என்று பிரித்து ஒரு வெறுப்பு அரசியலை விதைத்தது பாமக. இதை அவர்களால் மறுக்க முடியாது.